அமைப்பு இங்கு ஒளிய, இங்கும் மனித மாண்பு நிறைய, புரட்சி குரல் கொடுத்து புதிய வழிவகுத்து புதுமை செய்த பேர் புனிதன், வாழ்வை கடந்த இறைவன் என் தலைவன், இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என் வாழும் காலம் போதும், இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும், தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கோடும், பூவில் வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும், இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை இந்த வாழும் காலம் போதும். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்மளுடைய வானக தேவன் நமக்காக இந்த உலகத்தில் ஒரு அருமையான வாழ்வு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க, அப்படி தானே குட்டீஸ்? அதை அவருடைய உடனிருப்போடு நம்ம வாழணும்னு முடிவெடுத்துட்டோம் அப்படின்னா அதில் எவ்வளோ சோர்வுகள் எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் கூட நமக்கு எப்பயுமே நிறைவும் சந்தோஷமும் தான் குட்டீஸ் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான ஒரு வசனம். இன்னைக்கு நமக்கு மறைவுரையாக கொடுக்கப்பட்ட வசனமும் கூட இது ரிலேட்டடாக தான். ஆனால் நம்ம இந்த வசனத்தை பார்த்துருவோம். யோவான் 13:34 படியாம், நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறேன், ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் அப்படிங்கிற வசனம் யோவான் 13:34 கொடுக்கப்பட்டிருக்குது. அது என்ன? ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். அது எப்படி அன்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க? நான் உங்களில் அன்பாக இருந்தது போல் நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும், ஏன் நம்ம கிறிஸ்துவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு கூட அவர் எந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பாக இருந்தார், இப்போ வரைக்கும் இருக்கிறாரு, தமக்காக நம்ம உயிரையே கொடுக்கறதுக்கு கூட துணிகரமான அன்பு தான் ஏசப்பா நம்ம மேலே வச்சிருந்த அன்பு. ஸோ அப்படிப்பட்ட அவருடைய அன்பை போல நம்ம ஒருவர் மற்றவரிடத்துல அன்பாக இருக்கணும்னு இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது குட்டீஸ். இன்னைக்கு மறைவுரைக்கு வருவோம். இன்னைக்கு மறைவுரை பார்த்தீங்கன்னா தாழ்ச்சி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் உள்ள வசனம், உங்களுக்கு யான் உயர்ந்தவனாக இருக்கணுமோ அவன் தன்னைத்தானே தாழ்த்திக்கிடணும் அப்படிங்கிற வசனம் தான் அதற்கான ஸ்டார்டிங்காக இருந்தது குட்டீஸ். கண்டிப்பாக அந்த தாழ்ச்சியும் அன்பும் ஒன்னோட ஒன்று ரிலேட் ஆனது தான். தாழ்ச்சியை தனியாகவும் அன்பை தனியாகவும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. நமக்கு நம்ம செல்ஃப் லவ் எப்பயுமே எல்லார்கிட்டையுமே இருக்கும் குட்டீஸ். ஆனால் பிறர் அன்பு அப்படிங்கிற விஷயம் நம்ம எப்போ தன்னை தானே தாழ்த்திக்கிட்டு, ஓகே அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது, அவங்க சூழ்நிலையை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடணும், அவங்களும் நம்மளை மாதிரி தான் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம எப்போ உணர ஆரம்பிக்கிறோமோ, எப்போ நம்மளுக்குள்ள அப்படி ஒரு பொறுப்பான ஒரு எண்ணம் வருதோ, கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது கிறிஸ்து எப்படி நம்ம மேல, அவர் கடவுளுடைய மகன், அவர் நினைச்சிருந்தா அவர் கிங், அவர் அவ்வளோ ஒரு கம்பீரமா அவர் இருந்திருந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணாரு, அவர் அவ்வளோ கடவுளோட பெரிய மகனாக இருந்தால் கூட இறங்கி மனிதர்களோட மனிதர்களாக இருந்து நம்ம படுத்தின துன்பத்தை கூட அவர் என்ன பண்ணார், கடைசியாக மன்னிச்சிருங்க அப்படின்னு நமக்காக மன்னிப்பு கேட்டார். அப்படி தானே குட்டீஸ்? ஸோ அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நம்ம தான் சொந்தக்காரவங்களாக இருக்கணும், அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நம்ம தான் அத்தாரிட்டியாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோன்னா அவருடைய கேரக்டர் நமக்குள்ளே வேணும். அவர் நமக்காக வாழ்ந்து காட்டின வழியில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்ந்து காட்டணும். அப்படி நம்ம இருக்கும்போது நம்மளுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சியை நம்ம ஏசப்பாட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளும் போது கண்டிப்பாக நம்மளிடத்துல பிறரன்புங்கிற விஷயம் இருக்கும். எதற்காக பிறரன்பு வேணும் அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக அப்போது தான் அவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் நம்ம ஒரே ஆள் சொந்தக்காரங்களாக இருக்க முடியும். ஸோ குட்டீஸ், உங்களுக்கும் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு ஆள் சொந்தக்காரங்களாக இருக்கணுமா, நீங்கள்
அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லாத்தையும் பிறரிடத்துக்கு கொடுக்கணும், பிறரிடத்துல ஷேர் பண்ணிக்கிடணும்னு நினைங்க. கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதம் உங்களை எப்பையும் குறைவுபடுத்தாமல் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும் குட்டீஸ். ஸோ அதுக்காக இந்த நேரத்தில் ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, இந்த நேரத்திலையும் கூட இம்மட்டுமா எங்களை பலப்படுத்தி பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த உமது கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய அன்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை போல வாழ்வதற்கு எங்களோட முழு இருதயத்தோடு நாங்கள் எங்களை உமது கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய சித்தத்தின்படியாக எங்களை நடத்துங்க. ஆமீன்.